அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இறுதியாண்டு மாணவ மாணவியர்கள் அசத்திய கிராமிய விருந்து. இறுதியாண்டு மாணவர்களுக்கு மலேசியா, மொரீஷியஸ் நாடுகளில் பயிற்சி மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்த இன்ஸ்டிடியூட் நிர்வாகம். கோவை மாவட்டம் தடாகம் சாலை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் இறுதியாண்டு மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற கிராமிய விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. KNG புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக நடைபெற்ற கிராமிய விருந்து நிகழ்ச்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார், துணை முதல்வர் செஃப் சத்யானந்தன், தலைமை அலுவலக நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை செஃப் கியாஸ் கிச்சன் மால்குடி கவிதா, ராட்டிசன் ப்ளூ தலைமை செஃப் மணிகண்டன், ITC தலைமை செஃப் MS கபில், ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர் நேசன் டேவிட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கிராமிய விருந்து அப்படின்றது முழுக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த தீமில் ஒரு 16 வெரைட்டிஸ் ஆஃப் மெனு பிளான் பண்ணியிருக்காங்க. பானகம், முடக்கத்தான் கீரை சூப், கோபி 65, கோவை வெள்ளை பிரியாணி, வெள்ளை சாதம் பிளஸ் திண்டுக்கல் பிரியாணி, மதுரை கறி தோசை, கப்பு கோம் உக்கதா, கத்திரிக்காய் கொஸ்து, நாட்டுக்கோழி சிந்தாமணி, அக்காரவடில், ரைத்தா, தயிர், வெற்றிலை பாயாசம், சித்தரத்தை பால் மற்றும் தக்காளி ரசம் உள்ளிட்ட 16 வகையான உணவுகளை சமைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கினார்கள். மாணவர்கள் முழுக்க அவங்களுடைய ரெசிபி மார்னிங்லேருந்தே இதுக்காக மெனக்கெட்டு அவங்களுடைய 3 வருஷம் என்ன படிச்சுக்கிட்டாங்களோ அதை ஃபைனலாக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டார் ஹோட்டலில் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட், அந்த வெரைட்டிஸை இயற்கை அண்டு மில்லட்டில் மாறாமல் கொடுத்துருக்கோம். வருங்கால சந்ததியினர்களுக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்துகிறோம். வணக்கம், நான் ஷெஃப் மால்குடி கவிதா. சென்னையிலேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிராமிய விருந்து ஒன்று பண்ணுறாங்க. இந்த விருந்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மறக்கடிக்கப்பட்ட பழைய காலத்து உணவு வகைகள் அது எல்லாத்தையுமே புது விதமாக இல்லாமல் அந்த நாஸ்டாலஜிக்கை அப்படியே இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கடத்திட்டு அவங்க அதை எல்லாமே ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது 3 ஆண்டு காலம் இங்கே அவங்க படித்ததில் எந்தெந்த இடத்துலலாம் போய்ட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணாங்களோ, எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேடி கற்றுக்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே ஒன்று சேர்ந்து விருந்தாக படைக்கிறாங்க, கிராமிய விருந்தாக படைக்கிறாங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு மொத்த பேரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் லைட்டிங்லேருந்து எண்டு ஃப்ரம் பனானா லீஃப் எடுக்கிறது வரைக்குமே அவங்க எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இந்த கிராமிய விருதுனா ரியல் கிராமிய விருந்தை இப்போது இந்த இடத்துல ஒரு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தை மாதத்தில் சென்னையில் நிகழ்ச்சி நடக்கும், கொண்டாட்டம்லாம் இருக்கும். இப்போ இங்கேயே எங்களுக்கு தை மாதத்தில் அந்த கருநாளுக்கு வர கொண்டாட்டத்தை இங்கேயே எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு பசங்க ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்க இன்னும் எதிர்காலத்தில் நல்லா பண்ணணுன்றதுக்காக நாங்கள் துறை சார்ந்தவங்க நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா ஷெஃப் கபில் தேவ், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆஃப் ITC கோயம்புத்தூர், அப்புறம் ஷெஃப் மணிகண்டன், ஷெஃப் ஷாருக், இவங்க CEO ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு CEO, இவங்க எல்லாருமே ஊக்கப்படுத்தி அந்த பசங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, இவங்க கொடுக்குற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் அதை கையில் எடுத்து அதை கடைப்பிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கடைப்பிடிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான காரணமும் கூட. இது குறித்து தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் கூறுகையில், இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு 6 மாத கால பயிற்சிக்கு மலேசியா, மொரீஷியஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் மற்றும் வட இந்திய மாநிலங்களுக்கும் மாணவர்கள் செல்கின்றனர். எனவே அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். இதான் அமிர்தா காலேஜிலேருந்து நாங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கோம். ஆக்சுவலாக கிராமிய விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா மெயினாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு அவங்களே எல்லாமே அவங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எல்லாம் மறந்த உணவு என்னென்னத்தெல்லாம் நம்ம இப்போ பழக்க வழக்கத்தில் இல்லாததெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா இப்போ ஜவு மிட்டாய் இருக்குது, இந்த மாதிரி அப்புறம் ரோட்டு கடையில் அந்த பானம்,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து இப்போ புது நியூ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பிஸா, பர்கரு, பாஸ்தா இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே அதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சின்ன குழந்தையிலேருந்து. ஆனால் நம்மளோட உணவு முறையை இதை வந்து அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த காலேஜ் இட்ஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். சார் இது வந்து ஒரு பெருமையான விஷயம். எப்படி அப்படின்னா நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதே அதாவது நாங்கள் இப்போ படித்து மேடம் வந்து அதாவது இந்தியாவிலேயே வந்து ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் சமூகத்தில் ஒரு செஃப்பாக வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய சாதனையாளர்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். மெயினாக வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா மெயினாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு நான் 2-3 அறிவுரை சொல்லணும்னு இதுக்காக சென்னையிலேருந்து அவங்க வந்து ஈவன் அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு, ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம மாணவர்களை பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்காங்க. அமிர்தா காலேஜில் 7-8 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சார் சிஓ சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டேன். இந்த அவர் சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ என்னென்னா என்னோடய ட்ராவலிங் டைம் என்னென்னா வெரி ஷார்ட் தான். ஸோ என்னென்னா இந்த காலேஜ் தான் எனக்கு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு வைல் ஸ்டார்டிங் மை ஃபஸ்ட் கெரியர். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 60க்கு மேற்கொண்ட கண்ட்ரியை என்னோடய டேலண்ட் மூலியமாகவும் சாரோட சப்போர்ட் மூலியமாகவும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் அச்சீவ் பண்ணுவேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் இன் த அமிர்தா காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி. தேங்க்யூ.